ஒரு மைக்ரோ கிரெயின்ஸும் ஒரு டேஸ்ட்ல இருக்கும். 7 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ள வளர்ற கீரை. இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து இதுல பண்ணியிருக்கோம். 4 மடங்குல இருந்து 40 மடங்கு வரைக்கும் சத்து இருக்கு. இப்ப சித்தா டாக்டர்ஸ், நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அவங்களும் கேக்குறாங்க 5000 அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்னதா ஒரு ஷெல்ஃப் இருந்தாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாள்லயே கத்துக்கலாம். எங்களோட கைடன்ஸும் இருக்கும். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம், கேன்சர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம். பைபேக் ஆப்ஷனோட வந்து பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். சோப் பண்ணிருக்கோம். இது இல்லாம வந்து அடை மிக்ஸ், சூப் மிக்ஸ், இந்த மாதிரி ஃபேஸ் பேக், சோப் இது மாதிரிலாம் வந்து பண்ணலாம். ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஸ்னஸ்க்கு 2 லிட்டர் தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இதை அப்சர்வ் பண்ணிட்டு இது வளர்ந்துடும். இப்போ வீட்டுக்கு வளர்க்குறது வந்து 400க்கு கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக்ஸ். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமு மைக்ரோகிரீன்ஸ் தான் வந்திருக்கும். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்க மேம். நான் சாமுண்டீஸ்வரி, பண்ருட்டிலேருந்து பேசுகிறேன். மேடம், இப்போ நீங்கள் மைக்ரோகிரீன்ஸ் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மைக்ரோகிரீன்ஸ்லாம் என்ன மேம்? அது மைக்ரோகிரீன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஸ்ப்ரவுட்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜில் வளர்கிற கீரை. 7 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ள வளர்கிற கீரை. இது வந்து 3 இன்ச்சில் இருந்து ஒரு 7 இன்ச் வரைக்கும் வளரும். ஓகே, இப்போ வந்து இந்த கீரைகளில் வந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம காய்கறிகளோட விதைகள்லேருந்து பண்ணுறோம், மூலிகையோட விதைகள்லேருந்து பண்ணுறோம், அப்புறம் பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி வந்து ஒரு 120 வகையாக மைக்ரோகிரீன்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவங்களை இல்லை, மருந்து அப்படி இல்லை, இது வந்து ஒரு கீரை தான். இந்த ஸ்டேஜில் வந்து சாப்பிட்றப்ப வளர்ந்த கீரைகளை விட 4 மடங்குலேருந்து 40 மடங்கு வரைக்கும் சத்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இது 3ஆவதுல வந்துருச்சுன்னா இது வந்து பேபி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சமைச்சு தான் சாப்பிடணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பச்சையாவே சாப்பிடலாம். சரி மேம், இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து எதுக்காக நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்க மேம்? நான் வந்து என்னோட குழந்தைக்காக தான் வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிச்சேன். அவள் வந்து வெயிட் வந்து 1.25 கிலோ பிறந்திருந்தா. அப்போ வந்து நம்ம ஒரு 6 மாசம் இணை உணவு கொடுக்கலாம் அப்படின்றப்ப தான் கீரைகளோட சூப் அது மாதிரிலாம் டாக்டர்ஸ் வந்து கொடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து நான் மருந்து போட்ட கீரையாகவே இருக்குது, அதனால நம்ம வீட்டிலேயே வந்து வளர்த்து பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு தான் வீட்டில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து கீரைகளை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் வந்து மைக்ரோகிரீன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து வளர்த்து கொடுத்தா வளர்ந்த கீரையை விட நியூட்ரிஷன் அதிகம்னு சொல்லி அதனால நான் வளர்த்து கொடுத்தேன். ஓகே, மைக்ரோகிரீன்ஸில் எத்தனை வகை இருக்கு? மைக்ரோகிரீன்ஸில் ஒரு 200க்கும் மேலே வகைகள் இருக்குது. ஓகே, என்னென்னு சொல்லிடுங்க மேம் அது கொஞ்சம். பாசிப்பருப்பு, கொள்ளு, உளுந்து, முள்ளங்கி, பீட்ரூட், ஓமம், கருஞ்சீரகம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க சார். இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்? மைக்ரோகிரீன்ஸ் வந்து இப்போ ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம், கேன்சர் பேஷண்ட் வந்து எடுத்துக்கலாம், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்றவங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஈஸியாக கரையிற ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால நம்ம வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்க மேடம், 2 இயர்ஸ் முன்னாடி உங்களை வந்து வீடியோ நான் வந்து எடுத்த மேடம் நம்ம சேனலில். மைக்ரோகிரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்க்குறாங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் மேடம்? நம்ம வந்து மூலிகையோட வகைகள்லாம் வந்து மைக்ரோகிரீன்ஸாக வந்து வளர்க்குறோம். அது இல்லாமல் நம்ம வேல்யூ அடட்ஸும் இப்போ பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இருந்தப்போ நம்ம கிரீன்ஸ் மட்டும்தான் வளர்த்துருந்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம சாக்லேட் வந்து இதில் பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஆமாம், அதுக்கப்புறமா வந்து இப்போ மைக்ரோகிரீன்ஸோட பவுடர்ஸும் நிறைய பவுடர்ஸும் பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ சித்தா டாக்டர்ஸ், நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அவங்களும் கேட்குறாங்க. வீட்லேயும் வந்து இப்போ ஹாஸ்டலுக்குலாம் குழந்தைங்கள்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பவுடர்ஸாகவே கொடுத்து அனுப்புகிறாங்க. ஓகே, டப்பாலையும் பண்ணுறீங்களா? டப்பாலையும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இது வந்து ஃபேஸ் பேக் இது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதில் சோப் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்து அடை மிக்ஸு, சூப் மிக்ஸு, தோசை மிக்ஸ் இது மாதிரி வந்து ஃபுட் ஐட்டமும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மக்களுக்கு என்னென்னலாம் இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க? பவுடர்ஸ் இது மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். மைக்ரோகிரீன்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து வளர்க்குறதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். அவங்க எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும், எந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ரெடி பண்ணணும், இன்டோர்ல வளர்க்கணும்னா அதுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும், அவுட்டோர்ல வளர்க்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்குறோம். இது இல்லாம வந்து பைபேக் ஆப்ஷனோட வந்து பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். இதுல வந்து இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாவே நம்ம வந்து பிரான்ச்சைசி இது மாதிரிலாம் கொடுக்குறோம் பைபேக்கோட. சரி மேடம், இப்போ ஸ்கூலுக்கு காலேஜ் அவங்களாம் வந்து மைக்ரோகிரீன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா? கொடுக்குறோம், அவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். சரிங்க. அதுக்கப்புறம் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணுறோம் ஸ்கூல்ஸ்லாம். ஓகே, இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி ஸ்கூல்லையும் ட்ரைனிங் கொடுக்குறோம். வேற எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க மேம் நீங்கள்? இப்போ எப்படின்னா நாங்கள் EDI பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் மூலியமாக மிஸ்டர் வசந்தம் செல்வம் சார் சப்போர்ட்டோட நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்க மேம், இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து கிளாஸ் வராங்க மேடம்,
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுப்பீங்க மேம் இது? இப்போ நம்ம வந்து மாஸ்டரி ஒர்க் ஷாப்பே வந்து 1 டே கிளாஸ் ஃபுல் டே இருக்கும். ஓகே. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடியும். Okay. இது வந்து நம்ம வந்து 5,000க்கு வந்து இந்த கிளாஸ் வந்து கொடுக்குறோம். இது வந்து நேரில் வர முடியாதவங்களுக்கு வந்து ஆன்லைனில் கொடுக்குறோம். இது வந்து 4 டேஸ் கிளாஸ் இருக்கும். Okay. அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் 4,000க்கு இந்த கிளாஸ் கொடுக்குறோம். இப்போ பேசிக் கிளாஸ் வீட்டுக்கு மட்டும் நமக்கு வளர்க்கணும் அப்படின்னா நேரில் வந்தீங்கன்னா 2,000 ஃபீஸ், ஆன்லைனில் வந்து 500க்கு கொடுக்குறோம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரே நாளில் கற்றுக்கலாமா இது எல்லாமே ஃபுல்லாக? ஒரே நாள்லேயே கற்றுக்கலாம். எங்களோட கைடன்ஸும் இருக்கும். அவங்க ஏதாவது வளர்த்துட்டு போயிட்டு அங்கே வந்து டவுட் ஏதாவது வளர்க்குறதுல இருந்துச்சுனாலும் டீம்லேருந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் செட்டப் பண்ணணும், அந்த மாதிரினாலும் நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். இது வந்து உமன்ஸ் தொழில் நல்லா இருக்கும்ல மேடம்? இந்த நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில இருந்தே வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளால வெளியில வந்து போக முடியல அப்படின்றப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னதா ஒரு ஷெல்ஃப் இருந்தாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 5 ட்ரே இருந்தாவே இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ணிட முடியும். சரி, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ மினிமம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு பிஸ்னஸ் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம், கொஞ்சம் ஒரு இன்கம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 20,000 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 3 lakhs 5 lakhs 10 lakhs வரைக்குமே இந்த ஃபார்ம் வந்து செட் பண்ண முடியும். பெருசாகவும் பண்ண முடியும். ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரேல இருந்தும் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி மேம், இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இவங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டிங் மஸ்ட்டுங்களா? ஆமாம், மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து வளர்க்குறவங்க நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஃபர்ஸ்ட் சேல் பண்ணலாம். ஓகே. சேல் பண்ணி உங்களோட மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு 2-3 கிலோ நீங்கள் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே. அப்போ வந்து நீங்கள் ஒரு ரெகுலர் ஆர்டர் இந்த மாதிரி எடுக்கிறப்ப நீங்கள் ட்ரேலாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாமல் கிரீன்ஸ் வந்து சேல் பண்ணி மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசாக பண்ணலாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் மைக்ரோ கிரீன் ஆரம்பிக்கும்? ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிஸ்னஸ்க்கு. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்னா 30,000 50,000 வரைக்கும் earn பண்ண முடியும். சரி, இப்போ மைக்ரோ கிரீன் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற எத்தனை நாள் வரைக்கும் அது இருக்கும் மேம்? ஷெல்ஃப் லைஃப் வந்து இதுக்கு ஒரு நாள் தான் நார்மல் டெம்பரேச்சரில். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5 days வரைக்கும் இருக்கும். சரிங்க மேம், இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு மேம்? இப்போ நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஒரு 36 ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் வந்து சென்னையில் வந்து ஒரு 25 ஃப்ரான்ச்சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் பெங்களூரில் 3 ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரி மேம், இந்த பவுடர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த பவுடர்ஸ் வந்து ரா பவுடராக வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி ப்ராடக்டாக மாற்றலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காஸ்மெட்டிக் லைனில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக், சோப் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். இப்போ ஃபுட்டில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அடை மிக்ஸு, சூப் மிக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸு இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸாகவும் இதை வந்து பண்ணலாம். இந்த பவுடர் ரேட் எவ்வளோ மேம்? இப்போ இது 1 kg வந்து பவுடரோட ரேட் வந்து 5,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 40,000 வரைக்கும் 1 kg இருக்குது. சரி மேடம், இந்த 1 கிலோ சொன்னீங்க, அது 5,000 சொல்கிறீங்களா? ஏன் மேம் அவ்வளோ ரேட்டு? இப்போ வந்து நம்ம 10 kg இல்லை 12 kg மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைக்ரோ கிரீன்ஸை வந்து ட்ரை பண்ணால் தான் நமக்கு 1 kg வந்து பவுடர் கிடைக்கும். அதனால தான் நம்ம 10 kgோட ரேட்டு தான் இந்த 1 kg பவுடர் ரேட்டு. சரிங்க மேம், இப்போ நிறைய பேர் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறாங்க மேடம். இன்டோர் அவுட்டோர் வந்து எப்படி செட் பண்ணணும்னு தெரியாது. நீங்கள் எப்படி மேம் அது பண்ணி? இப்போ நாங்களே அதுவும் பண்ணி தருவோம். இப்போ இன்டோர் இருந்து ஃபார்ம் செட்டப் எப்படி நாங்கள் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருவோம். இன்டோர் அவுட்டோர் ஃபார்மிங்லாம் எப்படி செட் பண்ணணும்னு. உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நாங்களே வந்து உங்களுக்கு ஃபார்ம் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருவோம். சரி மேம், இப்போ நிறைய பேர் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வீட்டு செட்டப்பில் வந்து நிறைய பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க மேடம். என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் மேடம்? இப்போ நம்ம வீட்டு தேவைக்காக வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு வந்து இந்த 3 ட்ரே இருந்தால் போதும். ஒரு ட்ரே வந்து நம்ம கீழே தண்ணி வைக்கிறதுக்கும், சீடு போடுறதுக்கு ஒரு ட்ரே, மூடி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வளர்க்குறதுக்கான மீடியம் கோகோ பிட்டு, இப்போ இந்த மாதிரி வந்து மேட்டு இது மாதிரிலாம் வளர்க்கலாம். இப்போ இது வந்து வேர் வழியாக இது வந்து எடுத்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே வளரும். இது நம்ம அப்படியே டஸ்ட் இல்லாமல் நம்மளால் வளர்க்க முடியும். ஓகே. இதுக்கு வாட்டர்லாம் எவ்வளோ? வாட்டர் வந்து கீழே வந்து 1.5 லிட்டர் வந்து இந்த ட்ரேயில் வைக்கணும். இப்போ இந்த வேர் வழியாக போய் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே. வாட்டர்லாம் ஒரு லெவல் தான் ஊற்றுறோங்களா மேடம்? ஆமாம். இப்போ நமக்கு வந்து இந்த வாட்டர் லெவல் எல்லாமே முக்கியம் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரே வந்து ஒரு 600க்கு வந்து சேல் பண்ணுறோம் சார். இதில் வந்து ஒரு 3 ட்ரே இருக்கும், மேட்டு, சீடு இருக்கும். சரிங்க மேம், இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 சொல்லியிருந்தீங்க மேடம். எங்கள் வியூஸ்னா ஆஃபர் கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ வீட்டுக்கு வளர்க்குறது வந்து 400க்கு கொடுக்கலாம். அவங்க வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 400க்கு கொடுக்கலாம். ஓகே. வெறும் 400 தராங்க. கண்டிப்பாக வந்து மேடம் கான்டாக்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எப்படி வளர்க்கணும்னா, இந்த மேட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம வந்து சீட்ஸ் வந்து போட்டுடணும். இது வந்து மஸ்டர்டோட சீட் இது. இப்போ இது வந்து இந்த மாதிரி வேர் வழியாக இந்த ஹோல்ஸ் இருக்கிற ட்ரேல வந்து இந்த மேட்டை வந்து போட்டுடணும். போட்டுட்டு கீழே வந்து 2 லிட்டர் தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இது வளர்ந்துடும். இப்போ இதில் வந்து டஸ்ட்டே இல்லாமல் நம்மளால் வந்து வளர்க்க முடியும். இது இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து ஃபங்கஸ் இல்லை, இது வந்து ரூட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வீட்லேயே வளர்த்து நம்ம கட் பண்ணிக்க முடியும்.
இப்போ இது வந்து மஸ்டர்டோட மைக்ரோகிரீன்ஸ். இது வந்து ஒரு காரமாக இருக்கிற டேஸ்ட்டோட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பீட்ரூட்டோட மைக்ரோகிரீன்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு மைக்ரோகிரீன்ஸும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சிக்பீஸோட மைக்ரோகிரீன்ஸ் வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொள்ளு மைக்ரோகிரீன்ஸ் வந்து துவர்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த மைக்ரோகிரீன்ஸை வந்து நம்ம சாலட்டில் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து சூப் அது மாதிரிலாம் வந்து சாப்பிட முடியும். இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆம்லேட் அது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சரிங்க மேம், இப்போ ஃபுல்லாக மைக்ரோகிரீன்ஸ் பற்றி எல்லாமே வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. பார்க்குற வியூவர்ஸுக்குன்னா சொல்ல வரீங்க. இப்போ நம்ம வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து பிஸ்னஸாக அப்படியே யோசிக்காம நம்ம வீட்டோட ஹெல்த்துக்காக வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து எல்லாருமே வளர்க்க ஆரம்பிக்கணும், எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்த்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம குழந்தைங்களையும் மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸாகவே நம்ம வந்து பார்க்காம நம்ம வீட்டோட ஹெல்த்துக்காக வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு ட்ரே இருந்தாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மொபைல் அடிக்ஷன் அதுல இருந்தெல்லாம் நம்மளால வெளியில் வர முடியும். அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும். இது வந்து சீக்கிரமாக வளர்றதால நம்மளாலையும் ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ நாங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து எவ்ரி சண்டே வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு 20 minutes வந்து கிளாஸ் இருக்குது. அதை வந்து குழந்தைங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சண்டேல வந்து ஒரு ஃப்ரீ செக்ஷனும் நாங்கள் மைக்ரோகிரீன்ஸ்க்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமும் வந்து வச்சுருக்கோம். இதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம மைக்ரோகிரீன்ஸில் வந்து இப்போ மந்த்லி வந்து இங்கே ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே வந்து 2 daysமே வந்து மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. நீங்கள் சாட்டர்டே வேணாலும் அட்டன் பண்ணலாம், இல்லை சண்டே வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே மட்டும் ரெண்டுமே இருக்கும். இப்போ வந்து வீக் டேஸில் தான் வந்து நிறைய வந்து கேட்பாங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து ஸ்பெஷலாகவும் நம்ம வெளியில் ஏதாவது ஈவெண்ட் அது மாதிரி போகிற மாதிரினா வைக்க முடியாது. சரி, இப்போ வெளியூர்லேருந்து வராங்க, அவங்களாம் எப்படி ட்ரைனிங் கொடுங்க? எப்படி ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்கும். அதனால காலையில் வந்தால் ஈவினிங் அவங்க போயிடலாம். மேடம் வந்து ஃபுல்லாகவே மைக்ரோகிரீன்ஸ் பற்றி வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மைக்ரோகிரீன்ஸ் சம்மந்தமாக தகவல் தெரியும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொகேஷன்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயிரும். நன்றி மேம். தேங்க்யூ.